ஹாய் டிசைனர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த டிசைன் வந்துட்டு எப்படி போடணும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ வந்துட்டு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முழுக்க பிகினர்ஸ்க்காக தான் நான் வந்துட்டு இந்த கிளீன் சீரியஸ் நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஆரி ஸ்டிச்சஸ்லாம் கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி நீங்கள் சின்ன நெக் டிசைன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பழகணும். இப்போ நான் சொல்லித்தரேன் இல்லைங்களா, இதே மாதிரி நீங்கள் பார்த்து கூட ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறமா இது ஒரு சின்ன ஐடியாஸ்க்காக தான் நான் ஷேர் பண்ணுறது. போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ வந்துட்டு சில்க் த்ரெட்டில் 3 லேயர் செயின் ஸ்டிச் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஷூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பவுலில் போட்டு நான் வச்சுருக்கேன் சுகர் பீடு. இப்போது லைட்டாக ஒரு லைன் வந்துட்டு செயின் ஸ்டிச் போடுற அளவுக்கு கேப் கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டு பீடாக ரெண்டு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். தான் இந்தளவு கேப் கொடுத்துட்டு பண்ணுங்கள். ரொம்ப ஒட்டி பண்ணிங்க அப்படின்னா மறைச்சிரும் நம்மளுடைய செயின் ஸ்டிச். வந்துட்டு 3 லைன் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். நான் வந்துட்டு த்ரெட்டில் மட்டும் சில்க் த்ரெட்டில் மட்டும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு சில்க் த்ரெட்டில் 3 லைன், நம்மளோட சாரீ என்ன கலரோ அதில் 3 லைன் நம்ம போட்டுக்கலாம். ஸோ எல்லா நேரமும் ஜரிலேயே போட வேணாம் அப்படின்றதுனால இதில் வந்துட்டு நான் ஜரியில் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த நெக் டிசைன் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவையும் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியும். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ரெண்டு சுகர் பீடாக தான் வச்சு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரேமில் வந்துட்டு 3 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் ஃப்ரேமை விட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுகர் பீடெலாம் அப்படியே ஆடிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற சுகர் பீட் இங்கே வந்துடும், இந்த மாதிரி நெளிஞ்சிட்ருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்துட்டு ப்ளவுஸை பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரெண்டு சுகர் பீடாக தான் வச்சு ஃபில் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக ரெண்டு சுகர் பீடாக வச்சு நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் 3 போயிடுச்சு, பட் நான் எடுத்துட்டேன். ஒன்றா கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம், தப்பில்லை. பட் ஒன்றா ஸ்டிச் பண்ணால் நம்ம லேட் ஆகும் அப்படின்றதுனால நம்ம ரெண்டாக ஸ்டிச் பண்ணுறோம். ரெண்டாக தான் மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்டிச் பண்ணுறாங்க. 3 போட்டிங்க அப்படின்னா வளைஞ்சு நெளிஞ்சிட்ருக்கும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இது வரைக்கும் இதுவே வந்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றதுனால நம்ம ரெண்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணலாம். கர்வ் பேட்டர்ன்லாம் நீங்கள் கொடி பேட்டர்ன்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றா ஸ்டிச் பண்ணுறது தான் பெட்ரு. அது ரெண்டாக ஸ்டிச் பண்ணால் அதுவுமே கொஞ்சம் ஷேப் உங்களுக்கு மாறிடும். நம்மளோட டிசைன் வந்துட்டு கெட்டு போயிடும். அதனால் கொடி பேட்டர்ன் அப்படின்னா ஒன்றா பண்ணுறது பெட்ரு. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா ரெண்டாக பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ வந்துட்டு நான் ஒரு லைன் சுகர் பீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பஞ்ச் பீட் வந்துட்டு 3 நம்பர் எடுத்திருக்கேன். இப்போ இதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கேன், ஒரு த்ரெட்டு மட்டும். இப்போது நம்ம இப்படியே விட்டு நீடில் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பீட்ஸ் லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு டைம் உருகி போட்டு அப்புறமா பீட்ஸ் லோட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பஞ்ச் பீடை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எந்த பஞ்ச் பீடாக இருந்தாலும் எந்த சைஸாக இருந்தாலும் ஒரு பீடாக தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்படி தள்ளி விட்டு நெருக்கமாக ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி அந்த லைனையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்புறம் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. மறுபடியும் வந்துட்டு நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு தள்ளி கொடுக்கணுன்ட்டு இல்லை, நம்ம இந்த பீடை ஒட்டியே கொடுத்துக்கலாம். ஹூக்கை மேல் நோக்கி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, இந்த டிப்பை மேல் நோக்கி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பீட்ஸ் வந்துட்டு லோட் ஆகிரும். மறுபடியும் அகெயின் அதே மாதிரி ரெண்டு பீடாக போட்டுட்டு அந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் 5 நம்பர் பஞ்ச் பீடு வந்து எடுத்திருக்கேங்க. இங்கே கொடுத்துருக்கிறது 3 நம்பர், இங்கே எடுத்துருக்கிறது நான் 5 நம்பர் வந்துட்டு நான் கொடுத்துட்டு அதை சுற்றியும் வந்துட்டு நான் ஸ்கேலப் பேட்டர்னில் நான் டிசைன் பண்ண போகிறேன். இப்போது அதுக்கு வந்துட்டு நான் கீழே பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் சூயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். சூயிங் த்ரெட் எடுத்துகிட்டு வரேன் நான். இப்போது நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடையில ஒரு 2 சுகர் பீட் வைக்கிற அளவுக்கு நீங்கள் கேப் விட்டுட்டு அடுத்தது நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறமா ஒரு 2 சுகர் பீட் வைக்கிற அளவுக்கு கேப் விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்.
மறுபடியும் ஒரு 2 சுகர் பீட் வைக்கிற அளவுக்கு அடுத்த சிசர்ஸ். ஏன்னா அந்த பீடை சுற்றியும் ஸ்கேலப் டிசைன் வரும். அதனால் இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த நெக்லைன் ஃபுல்லாக போட்டுக்க வேண்டியதான். ஃபுல்லாக போட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி 2-3 போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இப்போ நீங்களும் போடணும். இப்போது அந்த பீடை சுற்றியும் 2 பீடாக நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு லாஸ்ட்டாக இப்படி கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச் மறுபடியும் ஒரு ஸ்டிச் இருங்க, சிக்கிடுச்சு நூல். சிக்கிச்சு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. ஸ்டார்டிங்கில் இழுத்து பிச்சு விட்றாதீங்க. பிச்சிட்டாலும் 2 பீடு எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம லாக் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது. இந்த மாதிரி மறுபடியும் இதிலிருந்து இது வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது மறுபடியும் அதை 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். பொறுமையாக எடுங்க. 2 சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது ஒரு லாக் ஸ்டிச் வச்சுட்டு மறுபடியும் இந்த ரவுண்டை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது அடுத்தது இதோடு விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆக்குறதுக்காக உங்களுக்கு ஐடியா நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே சைடில் இருந்து இந்த சென்டரில் இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வி ஷேப் மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சுகர் பீட், ஒரு 3 நம்பர் பீட் கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன் நான். அடுத்தது இந்த பக்கமும் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அண்ட் தென் ஒரு சுகர் பீட், ஒரு 3 நம்பர் பீட். மறுபடியும் இந்த சென்டரில் போயிட்டு ஒரு சுகர் பீட், ஒரு 3 நம்பர் பீட் போட்டுட்டு நம்ம என் நாட் போட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைன். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குது அப்படின்றத மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் இந்த அடுத்த கேப் விட்டுடுறேன். அடுத்தது இதில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மறுபடியும் அகைன் வி ஷேப், ஒரு 3 நம்பர் பீட், ஒரு சுகர் பீட், மறுபடியும் இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் இந்த பக்கம் வி ஷேப், ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். பிகினர்ஸ் அப்படின்றதுனால நம்ம இப்படி ஒன்றா எடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிம்பிள் அண்ட் எலகண்ட் லுக்குங்க இது. ரொம்ப எனக்கு பிடிச்ச டிசைன் இது. இந்த நெக் டிசைன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இன்னும் எந்தெந்த மாதிரி நெக் டிசைன் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு என்னால் அடுத்தடுத்து நெக் டிசைன் போட முடியும். நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க, த்ரெட் ஒர்க் வச்சு வேணுமா இல்லை பீட்ஸ் மட்டுமே வச்சு வேணுமா அப்படின்றதையும் இந்த வீடியோவுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லைட்டாக சிக்காயிடுச்சு. என் நாட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது ஒன்று விட்டுட்டு அடுத்தது இதில் வந்துட்டு 2மே வந்துட்டு நான் ஒரே மாதிரி புட்டாஸ் தான் நான் போடுறேன். இந்த புட்டாஸ் இதே விட்டுட்டு வேறு இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரைஸ் பீடு, வீட் பீடு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணி புட்டாஸ் வேரியன்ஸ் பண்ணலாம். இது ஒன்று அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். எனக்கு இதே போதும் அப்படின்றதுனால நான் இப்படியே போடுறேன்.
அடுத்தது இங்கே ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் இந்த டிசைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுவே வந்துட்டு நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணி இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இதே வந்துட்டு நீங்கள் ப்ளவுஸில் மார்க் பண்ணி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா த்ரெட்டு மட்டும்தான் இது வரைக்கும் போடணும். பீட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 இன்ச் முன்னாடியே நீங்கள் நிறுத்திடணும். ஏன் அப்படின்னா கொக்கிப்பட்டி ஹூக் பட்டிலாம் நம்ம வைக்கணும் இல்லைங்களா, அதனால இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு நினைக்கிறேன். இப்படி மார்க் பண்ணோன்னே கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ரொம்ப சிரமம். பீட்ஸ் பட்டுச்சு அப்படின்னா இதெல்லாமே உடஞ்சிரும். இது எல்லாம் உடஞ்சிச்சு அப்படின்னா பூராமே உருகிட்டு வந்துடும். த்ரெட் ஏதாவது ஆச்சு கட்டாச்சு அப்படின்னா பூராமே உருகிட்டு வந்துடும். சரிங்களா? இந்த அழகான டிசைன் எப்படி இருக்குது, நீங்கள் போட்டு பார்த்தீங்களா அப்படின்றத மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி டிசைன் வேணும், உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க்கில் மட்டும் வேணுமா, த்ரெட் ஒர்க்கும் சேர்ந்து வேணுமா அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நானும் அடுத்தடுத்த நெக் டிசைன்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன்.